என்னதான் முருகனோட ஆசைக்கு காவல் நின்னாலும் கைலாயத்திலையும் பர்வதமலை காட்டுக்குள்ளையும் குழுக்குழுன்னு இருந்த பூதத்தாருக்கு கொளுத்து வெயிலும் கொதிக்கும் மணலும் ஈரமில்லா உப்பு காத்தும் அவருக்கு ரொம்பவே சூட்டை கிளப்பி விடுது. அப்பப்ப இடத்த காலி பண்ணி எங்கேயாவது போகலாம்னு நினைச்சாலும் படையல் சோறும் பாங்கான உபசரிப்பும் தான் அவரை எங்கேயும் நகல விடாம அங்கேயே உட்கார வைக்குது. அதுக்கு காரணம் திருச்செந்தூர் கோவிலுக்கு தர்மகர்த்தாவா இருக்க வீரபாகு தேவர் தான். அவரோட பக்தியும் பணிவும் மக்களுக்கு பண்ணும் சேவையும் முருகனுக்கு செய்யும் சிறு தொண்டும் அவர் அளவுக்கு யாராலையும் பண்ண முடியாது. வீரபாகு தேவருக்கு பதவி காலம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அவர் பதவிக்கு பழனியப்ப பிள்ளை வர்றாரு. பழனியப்ப பிள்ளைக்கு பக்திக்கும் சேவைக்குமான அர்த்தம் சுத்தமா தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பணத்துக்கான அர்த்தம் மட்டும்தான். அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு மலிவான பொருளா வாங்கி கல்லையும் மண்ணையும் போட்டு நைவேத்தியத்தை படைச்சு சாமிக்கு வைக்கிறான். கல்லு சிலையா சாப்பிட போதுன்ற எண்ணத்துல அவன் பண்ண செயலால சங்கிலி பூதத்தார் அந்த நைவேத்தியத்தை சாப்பிட்டதுனால அவருக்கு தீராத வயிற்று வலி வந்து சேருது. ஏற்கனவே அடிக்கிற வெயிலுக்கு தனியாத சூடு தலைக்கு ஏறி நிக்கிறதோட கல்லையும் மண்ணையும் கலந்து போட்ட படைகளை சேர்த்து தின்னுபிட்டு வயிற்று வலியால் அவதிப்படுறாரு பூதத்தாரு. எப்பா முருகா, நீ சொன்னதுக்காக தான் அப்பனோட விளையாட்டு அரங்கேற வரைக்கும் காவலுக்கு நிக்கலான்னு முடிவு பண்ணி நான் என்ன அடிக்கிற வெயிலுக்கு உடம்பும் தாங்கல, கல்லையும் மண்ணையும் கலந்து போடுற படையில வயிற்றுக்கும் ஒத்துக்கல. இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியுமான்னு தெரியல. எங்கிட்டாவது மலைய பக்கம் பார்த்து போறேன். உன் பேச்ச மீறி போறேன்னு மட்டும் தப்பா எடுத்துக்காத. நான் போறதுக்கு காரணமே இந்த பழனியப்ப பிள்ளை தானே தவிர நீயோ நானோ கிடையாது. நானும் கவனிச்சுக்கிட்டு தான் வர்றேன். நீ சொல்ற மாதிரி இந்த பழனியப்ப பிள்ளை கொஞ்சம் அழுச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள்